अस्सलाम वालेकुम फ्रेंड्स, வெல்கம் டு மை சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் மட்டன் கிரேவி எப்படி செய்யணும், செம்மறி ஆட்டு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறன்றதை பார்த்துட்டோம். ஸோ செம்மறி ஆடு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே மசாலா சூப்பராக இருக்குது. அதனால் நம்ம இறக்கிட்டு இப்போ வடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். வடிக்கு அரிசி எப்படி வடிக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு ½ hour ஊற வச்சுட்டேன் அரிசியை. தண்ணி நல்லா கொதிக்கவும் அதில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். ஸோ 2 சேர்ந்து நல்லா கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்கணுன்றதை நீங்கள் பக்கத்துலேயே நின்று கேட்டுகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 minutes தாங்க அரிசி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க. அரிசி வேகக்கூடாது. எவ்வளோ பக்குவம் கரெக்டான பக்குவன்றதை என்னுடைய வீடியோ போஸ்ட்டில் நிறைய நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர். அந்த கிரேவி இறக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. கிரேவியை அது மாஸ்டர் வடிச்சிட்டாங்க அரிசியை கரெக்டான பக்குவத்தில். பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை வடித்து அதை கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டு வந்து எல்லோ கலர் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சோன்னா ஆரஞ்சு கலரும் சேர்க்குறாங்க ஒரு பார்வைக்காக. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, ½ hour தம் விடணும். ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கணும். தம் விட்டாச்சு. தயிர் பச்சடிக்காக நான் வெள்ளை கேரட்லாம் போடுறாங்க தயிர் பச்சடியில் வெங்காயத்தோடு சேர்ந்து. நான் அதில் நறுக்கி வச்சாச்சு. என்னன்னா இப்படி வெயில் அடிக்கிறது எப்படிலாம் சாப்பிடுறது பிரியாணி கிளைமேட் சேஞ்சஸ் ஆச்சுங்க. காற்று மழையும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் இது. மழை பெஞ்சாலே என்னடா சாப்பிட்லான்னு தேடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதுலேயும் பிரியாணி கிடைச்சா அதில் இப்படி ஒரு பிரியாணினா அப்பா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி மாஷால்லா பார்க்கவே பார்மையாக இருக்குங்க. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. மாஸ்டர் நினைக்கிட்டாங்க. வந்து ஒரு பார்சல் போட்டு வீட்டில் சாப்பாடுக்கு எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக மாஸ்டர் கிரேவியோட அந்த மசாலாவோட எடுத்து போட்டாங்க. பாருங்கள் மாஷால்லா செம்மையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வேணுமா? 3 kgலேருந்து நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம். டோர் டெலிவரி இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனும் எடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.